அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டிஇடி, எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் வர மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எப்படி வந்து அந்த கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். வாங்க. முதல்ல இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மொத்தம் 7 வருது. இந்த ஆர்டரை எக்காரணத்தை கொண்டு மறக்காதீங்க. இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம லிட்டர் கன்வர்ஷனுக்கும் சரி, இல்லைனா கேஜி கன்வர்ஷன், லிட்டர் இதே மாதிரி தான், கிலோ லிட்டர் அந்த மாதிரி வர கன்வர்ஷனுக்கு, இல்லைனா கிலோகிராம் இந்த மாதிரி வர கன்வர்ஷனுக்கு எல்லாமே வந்து இதே வழியில் எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஏதாவது ஒன்றை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிட்டாவே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதே மாதிரி சப்போஸ் லிட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லி லிட்டர். இது இந்த கன்வர்ஷன் கேஜிக்கு கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்றே ஐட்டம் தான், ஒரே மாதிரி லைன் தான். ஸோ இது ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சாச்சு. இப்போ எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இந்த சைடு போச்சா, இப்போ நீங்கள் இங்கேருந்து மாற்ற வேண்டியது உங்கள் கைக்கு ரைட் சைடு போச்சுன்னா முட்டையை அதாவது எத்தனை ஜம்ப் பண்ணுறீங்களோ அதை கவுண்ட் பண்ணி ஜீரோஸாக ஆட் பண்ணணும். அதாவது மல்டிப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுங்கன்னு அப்புறம் சொல்லித்தரேன். இதை மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், ரைட்டு. ஸோ ரைட்டுனா பெருகணும், அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு போகுது, ஸோ டிவைடு. இது மறக்காது, குழப்பாது. ரைட்டுனா மல்டிப்ளை, லெஃப்ட்டுனா டிவைட், லெஃப்ட்டுனா டிவைட், ரைட்டுனா மல்டிப்ளை. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு டேஷ் மீட்டர் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு மீட்டர்? இப்போ கிலோமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் உங்களோட ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஜம்ப் பண்ணி பாருங்கள். 1 2 3 ஸ்டெப் போனால் தான் நமக்கு மீட்டர் கிட்டே போக முடியும். அப்போ 3 ஸ்டெப்பா? அப்போ 3 முட்டை, 3 0, அப்புறம் 1 போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி தாங்க எல்லாமே. இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். இப்போ மீட்டர் இங்கே உட்காந்துருக்காங்க, சென்டிமீட்டர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு தான். ஸோ ஜம்ப் பண்ணுங்கள். 1 2, அப்போது 100. இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது இப்படி திருப்பி வருது அப்படின்னா டிவைட் பண்ணணும். இது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர்னு கேட்டாங்க. இப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் லெஃப்ட் சைடு போகுது. இப்போ 1 2, அப்போ 1/100. டிவைடில் காமிக்கிறோம், அவ்வளோதான். 1/100, 1 போட்டு எழுதிடுவோம், அவ்வளோதான். டிவைடில் காமிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? பாருங்கள். இதே மாதிரி தான் கிலோ லிட்டர் கன்வர்ஷனும் சரி, கிலோகிராமுக்கும் சரி. இந்த ஆர்டரை மட்டும் மறந்துடாதீங்க. ரைட் சைடு போனால் மல்டிப்ளை, லெஃப்ட் சைடு போனால் டிவைட். ஜம்பை கவுண்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஜம்புக்கு ஏற்ற மாதிரி ஜீரோஸை போட்டுட்டு முன்னாடி 1 போட்டுக்கணும். ஜம்புக்கு வந்து ஜீரோஸ் தான், 1 கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறோன்னா 1 ஜம்ப், 2 ஜம்ப், 3 ஜம்ப். இப்போ 3 முட்டை போட்டோம். 1 வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். இந்த 1ஐயும் கவுண்ட் பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ வாங்க சம்முக்கு போகலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க அந்த கன்வர்ஷன் 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர், 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். இதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். அந்த ஒரு லைன் மட்டும் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் எக்ஸாமில் சைடில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த கன்வர்ஷன் கேட்டாலும் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டாம். அந்த 4th ஒன் இருக்குது இல்லைங்களா, ஒரு 1 மைல் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் 600 மீட்டர். அது ஒன்றை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு மைல் வந்து 1 மைல் அப்படி சொல்லுவீங்களா, ஒரு மைல்கள் தூரம் அப்படிவாங்க. ஒரு மைல் அப்படிங்கிறது வந்து
ஒரு கிலோமீட்டர் 600 மீட்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து லைன் எழுதி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுங்க. ஒரு ஜம்ப்னா 10ன்னு போடுங்க, 2 ஜம்ப்னா 100 போடுங்க, அப்படி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கன்வெர்ட் 5 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னால் 5 மீட்டர், அப்போ 5 இன்ட்டு 100, அப்போ 500 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அடுத்தது கன்வெர்ட் 13 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னால் 13 மீட்டருக்கு 13 இன்ட்டு 100, அப்போ 1300 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஈஸியாக போட்டணும். இதெல்லாம் வந்து ஃபார்முலா எழுதி அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி கூட டக்குன்னு அந்த எத்தனை ஜம்ப்புன்னு பார்த்து அந்த 0வை நீங்கள் சேர்த்துட்டா போதும். இப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் 35 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க இல்லைங்களா. 1 மீட்டருக்கு 100ன்னு பார்த்துட்டோம். அப்போது 4 மீட்டருக்கு 400 சென்டிமீட்டர். இந்த 35 சென்டிமீட்டர் தான் நம்ம இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தால் அவன் கேட்குறான், எவ்வளோ சென்டிமீட்டர் கேட்குறான். இது ஆல்ரெடி சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை மட்டும் சென்டிமீட்டராக மாற்றிட்டோம்னா இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 4 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர் இல்லைங்களா. இப்போ இது ஆல்ரெடி 35 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த 400யும் 35 சேர்த்துட்டிங்கன்னா 435 சென்டிமீட்டர். இப்போ 4 மீட்டர் 35 சென்டிமீட்டரில் 435 சென்டிமீட்டர் இருக்குது. அதுதான் தேர்ட் சம்க்கு ஆன்சர். அடுத்து வருது பாருங்கள், நம்ம படித்த அதே மெத்தட் தான். அதாவது வந்து சென்டிமீட்டர் கொடுத்துட்டா 700 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு மீட்டர் கேட்குறாங்க பாருங்கள். நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணி பாருங்கள், 2 ஜம்ப் வரும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இத்தனை ஸ்டெப்பெல்லாம் வேணாம். அப்போ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்ரு, இது லெஃப்டில் வருது. ஸோ 2 0 போட்டு டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 700/100 7 மீட்டர் ஆயிடும். அவ்வளோதான். அதே மாதிரி 536னால் by 100, அப்போ 5.36ன்னு வரும். 5.36 இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்தால் என்ன பண்ணுன்னா 5.36னால் 5ங்கிறது மீட்டரு, 36ங்கிறது சென்டிமீட்டர். அதை வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 536 அப்போ 536/100 போட்டால் என்னவாயிரும், மீட்டர் ஆயிரும். இப்போ 2 0 இருக்கா. அப்போ 2 0னா பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன வந்துடும், 5.36. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 5 மீட்டரு, இந்த புள்ளிக்கு அப்புறம் வருது இல்லைங்களா, இது வந்து சென்டிமீட்டர். இப்படி பிரிச்சும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். 5.36ன்னு போட்டால் மீட்டரை போடுவோம். இல்லை 5 மீட்டர் 36 சென்டிமீட்டர், இப்படி பிரிச்சும் எழுதலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எழுது பாருங்கள். 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர், 37 மீட்டர்னால் 3700 கரெக்டுங்களா. அப்போ 3700 சென்டிமீட்டர். 5 மீட்டர் 9 சென்டிமீட்டர். அப்போ 9 சென்டிமீட்டர் அவனே மாற்றி கொடுத்துட்டான். நம்ம 5 மட்டும் மாற்றினா போதும். 5 மீட்டருங்கிறது 500 சென்டிமீட்டர். இப்போ 500 + 9 509 சென்டிமீட்டர். 4 சம் நீங்களே போடுங்க. அடுத்தது செகண்ட் பாருங்கள். செகண்டில் ஃபஸ்ட் ஒன் சென்டிமீட்டர் டு மீட்டர்னால் 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 600 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 6 மீட்டர். அதே மாதிரி 3600 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 36 மீட்டர். அதே மாதிரி 647 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 6.47 வரும் இல்லைங்களா. அப்போ 6.47னா 6ல் வந்து மீட்டரு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 47 தூக்கி சென்டிமீட்டரில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இல்லை 4th சம்மை நீங்களே போடுங்க. இப்போ பாருங்கள், இதோட ஆன்சரை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்னது தான் இதில் டைப் பண்ணி போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1 ரோமனில் வர 4 ஆன்சரு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வர ஆன்சர் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 647 6 தனியாக மீட்டரில் வரும், 47 வந்து சென்டிமீட்டர் வரும். இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோட்டல்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதனால் அதை நான் போடலை. தேர்ட் ஒன் பாருங்கள், ரிமைனிங்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரிமைனிங்கு லெஃப்ட்டு இதெல்லாம் வந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் சம் இங்கே பாருங்கள், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 70 மீட்டர் 42 சென்டிமீட்டர், 43 மீட்டர் 51 சென்டிமீட்டர்,
இதில் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 51 போகாது, சப்ராக்ட் பண்ண பத்தாது. ஸோ அங்கேருந்து ஒன்று பாரோ வாங்கினீங்கன்னா 1 வாங்கினீங்கன்னா 100 வரும். அப்போது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், 1 வாங்கினா 100 வரும். அப்போ 142ன்னு மேலே மாறிடும். 142லேருந்து 51 மைனஸ் பண்ணுங்கள், 91. இங்கே 70 வந்து ஒன்று கொடுத்துருச்சு இல்லைங்களா, ஸோ 69 ஆயிரும். இப்போ 69லேருந்து 43 சப்ராக்ட் பண்ணுங்கள், 26 மீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 4th சம் பாருங்கள். லெஃப்ட்டு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், லெஃப்ட்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட். ஸோ அழகோட ரெண்டையுமே வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி போட்டுருங்க. 3rd சம் மாதிரியே தாங்க இதுவும். 50லேருந்து 75 போகாது. ஸோ அங்கேருந்து உனக்கு பாரோ வாங்கினீங்கன்னா அது 150 மாறிடும். 150லேருந்து 75 மைனஸ் பண்ணுங்கள், 75. இப்போ 93 வந்து ஒன்றை கொடுத்துருச்சு. ஸோ அது 92 மாறிடுச்சு. 92லேருந்து 37 மைனஸ் பண்ணிங்கன்னா 55. இது நீங்கள் கிட்டத்தட்ட நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான். மீட்டர் தனியாக பண்ணணும், சென்டிமீட்டர் தனியாக பண்ணணும். 10 இங்கேருந்து நீங்கள் பாரோ வாங்கினீங்கன்னா, ஒரு மீட்டர்லேருந்து நீங்கள் பாரோ வாங்கினீங்கன்னா அது 100 சென்டிமீட்டராக தான் அதை கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ 100 இங்கே சேர்த்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 5th சம் பாருங்கள். அதாவது 5th சம் பார்த்தீங்கன்னா, ஐ பாட் 125 மீட்டர் ஆரஞ்சு ஃபேப்ரிக்கும் 50 மீட்டர் வந்து எல்லோ ஃபேப்ரிக்கும். நான் வந்து 125 மீட்டர் ஆரஞ்சு ஃபேப்ரிக்கும் 50 மீட்டர் எல்லோ ஃபேப்ரிக்கும் நான் வாங்கிட்டு வரேன். அதில் நான் என்ன யூஸ் பண்ணிட்டேன்னா, ஆரஞ்சு ஃபேப்ரிக்கில் 13 மீட்டரையும் எல்லோ ஃபேப்ரிக்கில் 12 மீட்டரையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போது எவ்வளோ ஃபேப்ரிக் வந்து ரிமைனிங்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணும், ஆரஞ்சுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரஞ்சை மைனஸ் பண்ணிடுங்க, எல்லோவிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண எல்லோவை மைனஸ் பண்ணிவிட்டு வந்த 2 ஆன்சரையும் ஆட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் எவ்வளோ கிளாத் நம்ம வச்சுருக்கோன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு சம்மு. அதாவது வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க, 2 பசங்க பேர் கொடுத்துருக்காங்க. வேலு வந்து 1 மீட்டர் 15 சென்டிமீட்டர் டாலாமா, அவங்க ஃப்ரெண்டு பாபு வந்து 1 மீட்டர் 30 சென்டிமீட்டர் டால்னா, இவனை விட அவன் எவ்வளோ டாலாக இருக்கிறான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா போதுங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வருது, 15 சென்டிமீட்டர் வந்து பாபு இஸ் டாலர் பை 15 சென்டிமீட்டர். பாபு இஸ் டாலர் பை 15 சென்டிமீட்டர். ஸோ இது 6 சம்மும் முடிஞ்சிச்சு. இனி வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு வரும். இதில் நம்ம ஏற்கனவே போட்ட அதை ஆட்னா ஆட் பண்ணுங்கள், சப்ராக்ட்னா சப்ராக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோமன் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் அதை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் பழைய மெத்தடு தான், பார்த்துக்குங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். 5th ஒன் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் போடும்போது 20 இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா 13 மீட்டர் 25 இருக்குது இல்லைங்களா. ஸோ 20லேருந்து நம்ம பாரோ வாங்கி தான் போட முடியும். ஸோ 20யை பிரிச்சுக்கோங்க 19 100ன்னு. ஏன்னா 21 இந்த பக்கம் கொடுத்துருச்சுன்னா 19 ஆயிரும். எவ்வளவா கொடுக்கும், 100 கொடுக்கும். கீழே இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி மாற்றிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது 6வது சம்மு. 6வது சம் கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் தாங்க. ஸோ பிரச்சனையே இல்லைங்க, ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டுடலாம், ஈஸி. டோட்டல் வந்தால் ஜாலி, ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. 7th சம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 4 மீட்டர் லாங் பீஸாக வுட்டு வாங்கிட்டு வந்து அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒரு பீஸை வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த இதோட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் 7th ஒன்றுக்கு வந்து ரெண்டையும் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ 6th ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஆன்சர் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 7th பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் வாங்கிட்டு வந்து ஒரு 2ஆக பீஸாக பிரிக்க போகிறோம். ஒரு பீஸ் வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா அடுத்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா ரெண்டையும் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டுருவீங்க. இதுதான் 7th சம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் தான், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து எக்ஸசைஸ் சம்மெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீ அடுத்த சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.